மழை இன்னும் விட்டபாடில்லை. நள்ளிரவு 1:45 மணியளவில் அரவிந்தின் ஜீப் அந்த மனநல மருத்துவமனை வாசலில் வந்து நின்றது. நகரின் ஒதுக்குப்புறமான காடுகளுக்கு நடுவே இருந்த அந்த பழைய கட்டடம் பார்ப்பதற்கே ஒரு பேய் பங்களா போல பயங்கரமாக காட்சியளித்தது. அரவிந்த் ஜீப்பை நிறுத்திவிட்டு கையில் டார்ச் லைட் மற்றும் துப்பாக்கியுடன் இறங்கினான். அவனது மொபைலுக்கு மெசேஜ் வந்து சரியாக 15 நிமிடங்கள் ஆகிவிட்டன. இன்னும் 15 நிமிடங்களில் டாக்டர் மேகனாவின் உயிர் பிரியப் போகிறது. மருத்துவமனையின் மெயின் கேட் பூட்டப்படாமல் லேசாக திறந்திருந்தது. செக்யூரிட்டி கேபினில் இருந்த காவலாளி நாற்காலியில் தலை சாய்ந்து கிடந்தான். அரவிந்த் அவனது கழுத்து நாடியை தொட்டு பார்த்தான். அவன் மயக்கமடைந்திருந்தான். யாரோ அவனுக்கு குளோரோஃபார்ம் கொடுத்திருக்கிறார்கள். அவன் உள்ளேதான் இருக்கிறான். அரவிந்த் சுதாரித்துக் கொண்டு உள்ளே ஓடினான். மருத்துவமனையின் உள்ளே முற்றிலும் இருட்டாக இருந்தது. மின்சாரம் துண்டிக்கப்பட்டிருந்தது. அரவிந்த் தனது டார்ச் லைட்டை அடித்துக்கொண்டு அந்த நீண்ட வராந்தாவில் நடந்தான். சுவர்களில் இருந்த பழங்கால புகைப்படங்களும் மனநோயாளிகள் அடைக்கப்பட்டிருக்கும் இரும்பு கீழ்கதவுகளும் அந்த நள்ளிரவில் ஒரு பயங்கரமான திகில் உணர்வை தந்தன. திடீரென்று ஒரு அறையின் உள்ளே இருந்து ஏதோ ஒரு விசித்திரமான முணுமுணுப்பு சத்தம் கேட்டது. அரவிந்த் மெதுவாக அந்த அறையை நோக்கி நகர்ந்தான். டார்ச் வெளிச்சத்தை உள்ளே திருப்பினான். அங்கே நாற்காலியில் ஒரு பெண் கட்டப்பட்டிருந்தாள். அவள்தான் டாக்டர் மேகனா. அவளது வாயில் துணி அடைக்கப்பட்டிருந்தது. கண்கள் பயத்தில் பிதுங்கி கண்ணீர் வழிந்து கொண்டிருந்தது. டாக்டர் மேகனா! அரவிந்த் அவளை நோக்கி ஓடினான். அவளது வாயிலிருந்த துணியை எடுத்ததும் அவள் அலறினாள். அரவிந்த், பின்னாடி பாருங்க, அவன்தான் விக்ரம்! அரவிந்த் சட்டென்று பின்னால் திரும்பினான். இருட்டிற்குள் இருந்து ஒரு உருவம் மெதுவாக வெளிவந்தது. அவன் முகமூடி அணியவில்லை. ஒரு சாதாரண மனிதனாகத்தான் இருந்தான். ஆனால் அவனது கண்களில் ஒருவித பைத்தியக்காரத்தனமான வெறி இருந்தது. அரவிந்த் டார்ச் வெளிச்சத்தை அவனது முகத்தில் அடித்தான். அந்த முகத்தை பார்த்ததும் அரவிந்திற்கு தூக்கி வாரி போட்டது. நீ எப்படி? அரவிந்தின் வார்த்தைகள் தடுமாறின. ஏனென்றால் அங்கே நின்று கொண்டிருந்தது அந்த 5 பேர் பட்டியலில் இறந்ததாக கூறப்பட்ட டாக்டர் ஜீவா. ஆமாம் அரவிந்த், நானேதான். ஜீவா? டாக்டர் ஜீவா? 2 வருடங்களுக்கு முன்னால் ஒரு விபத்தில் நான் இறந்துவிட்டதாக இந்த உலகம் நினைத்துக் கொண்டிருக்கிறது. ஆனால் அது நானே திட்டமிட்டு நடத்திய நாடகம். ஏன் ஜீவா, எதற்காக உன் சொந்த குழுவையே இப்படி வேட்டையாடுகிறாய்? அரவிந்த் துப்பாக்கியை அவன் மீது நீட்டியபடி கேட்டான். சொந்த குழுவா? சொந்த குழுவா? இவர்களெல்லாம் துரோகிகள்! ஜீவா கத்தினான். 5 வருடங்களுக்கு முன்னால் புரோட்டோ எக்ஸ் மருந்தை விக்ரம் மீது பரிசோதனை செய்யச் சொன்னதே இந்த மேகனாவும் ஆகாஷும்தான். ஆனால் அந்த மருந்து விக்ரமின் மூளையை பாதித்தவுடன் பழியை என் மீது போட்டு என்னை இந்த திட்டத்திலிருந்து தூக்கினார்கள். என் மருத்துவ பட்டத்தை ரத்து செய்ய பார்த்தார்கள். விக்ரம் சாகவில்லை அரவிந்த், அவன் இன்னும் உயிரோடுதான் இருக்கிறான். அவனது மூளையை நான் முற்றிலும் என் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்துவிட்டேன். அவனது தம்பி சுரேஷை ஒரு பகடைக்காயாக பயன்படுத்தி ஆகாஷை மிரட்டினேன். சுரேஷ் பிடிப்பட்டவுடன் ஆகாஷின் அறைக்குள் ஏற்கனவே நான் ஸ்ப்ரே செய்து வைத்திருந்த புரோட்டோ எக்ஸ் வாயுவின் வீரியத்தால் அவன் தற்கொலை செய்து கொண்டான். அப்படியென்றால் ரம்யாவை கொன்றது யார்? அரவிந்த் கேட்டான். அதை நான்தான் செய்தேன். இருட்டிற்குள் இருந்து ஒரு மாபெரும் உருவம் வெளிப்பட்டது. அவனது கண்கள் முற்றிலும் சிவந்து முகத்தில் எந்த ஒரு மனித உணர்ச்சியும் இல்லாமல் ஒரு ரோபோ போல நின்றிருந்தான். அவன்தான் விக்ரம். விக்ரமின் கையில் ஒரு பெரிய கோடாரி இருந்தது. விக்ரம், இவனை கொன்றுவிடு! ஜீவா கட்டளையிட்டான். விக்ரம் பயங்கரமான வேகத்துடன் அரவிந்தை நோக்கி பாய்ந்தான். அரவிந்த் துப்பாக்கியால் அவனது காலில் சுட்டான். தோட்டா பாய்ந்தும் விக்ரமிற்கு வலியே தெரியவில்லை. புரோட்டோ எக்ஸ் மருந்தின் வீரியத்தால் அவனது நரம்பு மண்டலம் வலி உணர்வை இழந்திருந்தது. விக்ரம் கோடாரியை ஓங்கி அரவிந்தின் மீது வீசினான். அரவிந்த் பக்கவாட்டில் குதித்து தப்பினான். கோடாரி அங்கிருந்த ஒரு இரும்பு அலமாரியில் பட்டு பொறி பறந்தது. அரவிந்திற்கு புரிந்தது, விக்ரமை உடலால் வெல்ல முடியாது, அவனது மூளையைத்தான் தாக்க வேண்டும். அரவிந்த் தரையில் கிடந்த டார்ச் லைட்டை எடுத்து அதன் அதிதிறன் கொண்ட LED வெளிச்சத்தை விக்ரமின் கண்களுக்கு நேராக அடித்தான். இருட்டிலேயே பழகிய விக்ரமின் கண்கள் அந்த பலத்த வெளிச்சத்தை தாங்க முடியாமல் கூசின. அவன் தலையை பிடித்துக்கொண்டு அலறினான். அதே நேரத்தில் அரவிந்த் பாய்ந்து சென்று ஜீவாவின் கையிலிருந்த ரிமோட் கண்ட்ரோலையும் மருந்து பாட்டிலையும் தட்டிவிட்டான். ஜீவாவை தரையில் தள்ளி அவனது கைகளை பின்னுக்கு திருப்பி விலங்கு மாட்டினான். விக்ரம், நிறுத்து! உன் எதிரி ஜீவாதான். அவன்தான் உன்னை இந்த நிலைக்கு ஆளாக்கினான். அரவிந்த் கத்தினான். ஜீவா பிடிபட்டதும் விக்ரம் அப்படியே தரையில் மண்டியிட்டு அமர்ந்தான்.
அவனது மூளையின் கட்டுப்பாடு உடைந்திருந்தது. சற்று நேரத்தில் அரவிந்த் கொடுத்த ரகசிய தகவலின் பேரில் போலீஸ் படை அந்த இடத்தை சூழ்ந்தது. டாக்டர் மேகனா பத்திரமாக மீட்கப்பட்டாள். ஜீவாவும் விக்ரமும் கைது செய்யப்பட்டனர். மறுநாள் காலை மழை நின்றிருந்தது. சூரிய வெளிச்சம் நகரின் மீது படரத் தொடங்கியது. துப்பறிவாளர் அரவிந்த் தனது மேஜையில் அமர்ந்து மரணத்தின் டைரி கோப்பை மூடி வைத்தான். பூட்டிய அறையின் மர்மமும் சைக்கோ கொலையாளியின் முகமூடியும் கிழிக்கப்பட்டுவிட்டது. இருள் தற்காலிகமாக விலகியிருக்கலாம், ஆனால் நகரின் ஏதோ ஒரு மூலையில் மற்றொரு மர்மம் அவனுக்காக காத்துக் கொண்டிருக்கப் போகிறது என்பது அரவிந்திற்கு தெரியும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதேபோல் கதைகள் பார்க்க இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.